குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நான் பாலகுமார், கல்வி ஆலோசகர், எஸ்ஆர்எம் எஜுகேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன லிஸ்ட்னால், அதிகாரப்பூர்வமான தரவுகளின்படி பார்த்தீங்கன்னா மொத்த இடங்கள், அதாவது கவுன்சிலிங் கோட்டா, அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் கோட்டா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து காலேஜ்லேயும் கவுன்சிலிங் கோட்டா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,86,365 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2,39,299 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சீட்டுகளை தாண்டி, கவுன்சிலிங் கோட்டா சீட்டுகளை தாண்டி 52,934 பேர் வந்து கூடுதலான மாணவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா குறைந்த கட் ஆஃப், அதாவது 179 சொல்லக்கூடிய செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய குறைந்த கட் ஆஃப், செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 52,000 பேர் அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கவுன்சிலிங் கோட்டா சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. நிர்வாக ஒதுக்கீட்டில் மட்டுமே, நிர்வாக ஒதுக்கீட்டுனா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ தரவை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து 179 கட் ஆஃப் கீழே 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து 7.5ல் ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ கிடைக்கும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகும் அப்படிங்கிறத இதை உங்களுக்கு சொல்கிறேன். இது கோயம்புத்தூரில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய காலேஜ் அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இது மூலிமா உங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறேன்னா, இந்த சீட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐடிஎஸ் எடுத்துக்க இந்த காலேஜில் ஓசி கம்யூனிட்டிக்கு 123 கட் ஆஃப் இருந்தால் ஓசி கம்யூனிட்டியில் ஏஐடிஎஸ் கிடைக்கும். பிசியில் வந்து 3 டாட் கொடுத்துருக்காங்க, எம்பிசியில் 3 டாட் கொடுத்துருக்காங்க, எஸ்சிலையும் 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏயில் மட்டும் 123 கட் ஆஃப் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 3 டாட்ஸ் கொடுத்துட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் சிஸ்டம் சிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அது சிவில் இன்ஜினியரிங் 3 டாட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது என்ன சார் 3 டாட்டு கட் ஆஃப் ஏன் கொடுக்காம 3 டாட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே கீழே ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன தகவல்னா, 3 டாட் கொடுத்து நாட் ஆல் அவைலபிள் சீட்ஸ் ஆர் ஃபில்டு, ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்க்ஸ் நாட் அப்ளிகேபிள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலேஜில் இந்த 3 டாட் கொடுத்தது காரணம் என்னென்னா, ஆல்ரெடி சீட்லாம் ஃபில் ஆயிருச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருந்து, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அது கிடைக்காது, ஏன்னா சீட்லாம் முன்னாடியே ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் கவுன்சிலிங் வந்து இப்போ 14ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்றைக்கி தேதி 10 தான் ஆகுது, எப்படி அதுக்கும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் நடக்காமல் சீட் ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் 2 விதமான சீட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லக்கூடிய எம்கியூ சீட்டு, இன்னொன்று ஜிகின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, அதாவது கவுன்சிலிங் சீட்டு. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே இந்த காலேஜில் போய் விசாரித்து கவுன்சிலிங் சீட்டு வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிடுவாங்க. ஸோ 14ஆம் தேதி தான் நடக்க போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடியே இன்றைக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து சீட்டை வந்து என்ன ப்ரீ புக்கிங் பண்ணி இந்த காலேஜில் இந்த சீட் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரீ புக்கிங் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த காலேஜில் வந்து இந்த சீட்டு இருக்குதா இல்லையான்னு கணக்கெல்லாம் காட்டாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் அர்ஜுன் காலேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, ஏஐடிஎஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வச்சுறீங்க. ஸோ அடுத்த நாள் போய் பார்க்கும்போது அந்த காலேஜில் அந்த சீட்டு காட்டாது. என்னடா நம்ம டாப் காலேஜ் வரலாம் எதிர்பார்த்தோம், இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் வாங்கிக்கலாம் எதிர்பார்த்தோம்னு நினைக்கும் போது, இந்த காலேஜில் இந்த சீட்டு இந்த கோர்ஸ் உங்களுக்கு காட்டாக போகும்போது நீங்கள் வெக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி சார் முன்னாடியே புக் ஆகுது, அது எப்படி சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து அட்மிஷன் பண்ணிடுறாங்க அப்படின்னு தகவலை பாருங்கள். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு காலேஜ் காட்டுறேன். இது வந்து ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டுமே, இன்ஜினியரிங்காக மட்டுமே உள்ள ஒரு காலேஜ், ஈரோடு செங்குந்தர். நியர்பை வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ், பேர் வந்து ஈரோடு செங்குந்தர். ஸோ இதில் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே வந்து என்ன செஞ்சாங்க, மெரிட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று விட்டாங்க. அதாவது இந்த காலேஜ் மட்டும் இல்லை, நான் நார்மலாகவே காமனாக சொல்கிறேன், அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கோட்டா சீட்டில் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் நிறைய காலேஜ் விட்டு இந்த கட் ஆஃப், அதாவது பாருங்கள், ஏஐடிஎஸ், ஐடி, சிஎஸ்சி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சிஇசிஇ. ஸோ இந்த கோர்ஸுக்கு 200 கட் ஆஃப்லேருந்து 180 வரைக்கும், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டு உள்ள கட் ஆஃப் வந்து வந்தவங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. 1,10,000 அந்த கவுன்சிலிங் கோட்டா சீட் வருதுன்னா அந்த ஃபுல் ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 179.2 வரைக்கும் வந்து 50,000 வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 174 170க்குள்ளே இருந்தால் 37,500 வந்து கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து நிறைய காலேஜ் கொடுத்தனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அட்வான்ஸாகவே கவுன்சிலிங் சீட்டை வந்து என்ன செய்கிறாங்க, ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்க, அடுத்த நாள் போய் இந்த ஈரோடு செங்குந்தரில் இந்த கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து என்னது கவுன்சிலிங் சீட் வந்து அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு அங்கே
நீங்கள் சாய்ஸ் ஃபில் வச்சாலும் உங்களுக்கு அங்கே கணக்கில் காட்டாது. அப்போ இந்த கோர்ஸ் வராது. இந்த கோர்ஸ் தாண்டி வேறு கோர்ஸு என்னென்ன கோர்ஸ் அங்கே இருக்குதோ அவைலபிளாக இருக்குதோ அது மட்டும்தான் காட்டும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, ஏமாந்து போய் வேறு காலேஜ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி போயிடும். அதனால் இப்போயே நீங்கள் வந்து ஒரு டாப் காலேஜில் சேர்ந்து டாப் கோர்ஸ் படிக்கணும், அதாவது நல்ல டாப் அட்டானமஸ் காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட் தரக்கூடிய காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிங்கன்னா உடனே இங்கே எஸ்ஆர்எம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போயே உங்களுக்கு ப்ரீ புக்கிங் மூலிமா அட்வான்ஸு கவுன்சிலிங் கோட்டா சீட்டை வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு டாப் காலேஜில் நீங்கள் நினைக்கிற அதே டாப் காலேஜில் டாப் சீட்டை ஃபில் பண்ணிக்கலாம். உடனே எங்களுடைய எஸ்ஆர்எம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.